கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவைகள் இயேசுநாதர் எவ்வாறு நிறைவேற்றினார் என்று தொடர்ச்சியான செய்திகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு சில வாரங்களுக்கு கேட்க போடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன, அதை எவ்வாறு புதிய ஏற்பாட்டிலே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 21 வரை இந்த நாள்ல நாம் தியானிக்கிறோம். இந்த செய்தியினுடைய தொடர் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளின் வாயிலாக இயேசுநாதரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன, அவர் தன் வாழ்நாளில் அதை எப்படி நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டில் தம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன, அவர் தமது வாழ்நாளில் அதை எவ்வாறு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இன்றைக்கு நாம எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பகுதி, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையில 20ஆம் வசனம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையில நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர்? நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நெறிந்த நாணல் எங்கன்னா ஆற்றங்கரையில அல்லது ஆற்றோரத்துல, ஆற்றுக்கு மையத்துல இருக்கும். எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் ஆற்று கரையில இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் எல்லாம் அவை வேரோடு சரிந்து விடும். ஆனா நாணலுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாது. பெருவெள்ளத்துல தப்பிக்கிறது நாணல் தான். சரியா கேட்டீங்கன்னா, மரம் தான் தப்பிக்கணும், ஆனால் மரங்கள் சாய்ந்து போகிறது, நாணல் தப்பித்து கொள்ளுகிறது. இயற்கையின் நியதின்னு இதை நாம சொல்லலாம். அது அப்படி அல்ல. அடுத்து, திரி, கேண்டில் கொளுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல அது அவ்வளோ ஒளி கொடுக்காது. மெழுகெல்லாம் காலி ஆயிட்டு கடைசியா கொஞ்சோண்டுக்குது பாரு, அப்போ பிரைட்டா எரியும். எங்க தாத்தா வயசாயிடுச்சு இல்ல, அவர் வயசாயிட்டு மறிச்சாரு. அப்போ அவர் மறிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவாரா. அப்ப எங்க வீட்டுல ஒருத்தன் சொன்னான், என்னன்னு, மங்கி எறிகிற திரி பிரைட்டா வெளிச்சம் கொடுக்குது. என்னைக்கு ரொம்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ நாள் நெருங்கிச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம ரொம்ப ஆட்டம் போடுற ஆரம்பிக்கிறோமோ போய் சேர்றதுக்கு சரி. இவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையில நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். அதுக்கு முன்னால இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான். திருப்புங்க 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 42 முதல் 3 வசனங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இது இயேசுநாதர் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம்.
அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். இதை இயேசுநாதர் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் நாட்களிலே ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத பார்க்க போறோம். பயிர் வழியாய் போய்கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் பசியாய் இருக்கிறார்கள். அவர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். இதை பார்த்த பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததுன்னு இருக்குது. நம்ம கிறிஸ்தவங்க, பெந்தோகஸ்து கிறிஸ்தவங்க, ஆவிக்குரிய சபைக்கு போற கிறிஸ்தவங்க நம்ம பங்கன்கள்லாம் என்னைக்கு தான் வச்சுக்கிறது சொல்லுங்க? என்னைக்கு தான்? சண்டே தான், ஓய்வு நாள் தான். ஏன் எல்லாரும் வரணும்? ஏசுநாதர் வரலன்னா பரவாயில்லையா? நல்லா நான் சொல்றது கேட்டுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல பங்கன் வச்சீங்கன்னா உங்க குடும்பம்லாம் இருப்பாங்க. ஏசுநாதர் கோயில்ல இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஏசுநாதர் எங்க இருப்பாரு சொல்லுங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏசுநாதர் எங்க இருப்பாரு? சர்ச்சில் இருப்பாரு. நீங்க உங்க வீட்டுல பங்கன் வச்சீங்கன்னா எல்லாம் வருவாங்க. மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாம் வருவாங்க. ஏசுநாதர் மட்டும் வரமாட்டார். பாஸ்டர் தலையெழுத்துக்காரன் என்ன பண்றது? உங்களையும் விட முடியாது, அவரையும் விட முடியாது. அவருக்கு கொஞ்சம் ஒரு நமஸ்காரம், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். என்ன பண்றது? தொலைஞ்சு போ, மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது தொலைஞ்சு போ அப்படின்னு. ஓய்வு நாளில் செய்யத்தகாததை சீஷர்கள் செய்தார்கள். நீங்க பரிசேயர் குற்றம் சுமத்துகிறார்கள். இயேசு தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு களைப்பாய் வருகிறான். சாப்பாடு இல்லை. நேரம் ஆசரிப்பு கூட, அப்ப இன்னும் தேவாலயம் கட்டப்படல. ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனா அங்க லேவியர்கள் பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு பசியா இருக்குது, எதனா கொடுங்கன்னு கேட்டான். ஆண்டவருடைய சமூகத்துல வச்ச சமூகத்து அப்பங்கள் 12 ரொட்டி 6 அடுக்கி வைக்கணும் இருக்காங்க. அதை தவிர எல்லாம் வேற எதுவுமே இல்லை. அப்ப கேட்டான், சந்தி பலியில அப்பத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டான். புது அப்பத்தை வச்சுட்டீங்களான்னு கேட்டான். வச்சுட்டோம். இது லேவியர் மாத்திரம் புசிக்கணும், இத்த ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்கணும். தாவீது அதை கேட்டு வாங்கி அவன் புசித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பங்கள் வைத்து விட்ட பிறகு பசிக்கு அதை தாவீது வாங்கி புசித்தான். இந்த உதாரணத்தை தாவீது சொல்லி 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? நல்லா கேளுங்க. ஓய்வு நாள்ல எல்லாருக்கும் லீவு, ஆசாரியனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டியூட்டி. ஓய்வு நாள்ல உங்க எல்லாருக்கும் லீவ், ஆசாரியனுக்கு வேலை. எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். ஓய்வு நாளுக்காக எல்லாத்தையும் சரி பண்ணணும். இப்போ ஆராதனை முறைகள் ஆண்டவர் மாத்திட்டார். அப்போ அப்படி இல்லை. பாவ நிவர்த்தி செய்யற நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், எல்லாரும் ஓய்ந்து இருக்கணும். ஆசாரியன் மட்டும் வேலை செய்யணும். மாட்டை வெட்டணும், ஆட்டை வெட்டணும், ரத்தத்தை பலியா செலுத்தணும், நெருப்புல சுட்டெரிக்கணும். 8 மணி நேரம் ஆசாரிய பணி.
ஒருத்தன் மட்டும் வேலை செஞ்சு நிற்பான், பிரதான ஆசாரியன் மட்டும். மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? ஓய்ந்து இருக்கணும். ஓய்வு நாள்னு ஒண்ணு விசுவாசிகளுக்கெல்லாம் லீவு. ஆனா ஆசாரியனுக்கு டபுள் டியூட்டி, 2 வேலை 3 வேலை. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். ஓய்வு நாள் எல்லாருக்கும் ஓய்வு, ஆனா ஆசாரியன் மட்டும் வேலை செய்யறான் இல்லையா? 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம்மை குறித்து சொல்லுகிறார். யார் அவரு? சொல்லுங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 7ஆம் வசனத்திலே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதில் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இத சாமுவேல் எப்படி சொன்னான்? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம்னு சொன்னான். ஏசுநாதர் கொஞ்சம் மாத்தி, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க காணிக்கை தசம பாகம் சர்ச்சுக்கு கொடுக்கறது சந்தோஷம். உங்க காணிக்கை தசம பாகத்தால் தான் சபையினுடைய ஊழியங்களை நடத்த கர்த்தர் நம்மை எங்களை பலப்படுத்துகிறார். அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. வழக்கமா பாஸ்டருங்க வாயில வர வார்த்தை கஷ்டம், காசு இல்ல, இதுக்கு பணம் இல்ல, அதுக்கு பணம் இல்ல, குடுங்கோ குடுங்கோ குடுங்கோ. ஆனா இந்த பஞ்சப்பாட்டு இந்த பாஸ்டர் வாயில வரவே வராது. ஆமா, சபையின் தேவைகள் இருக்கிறது, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க, மிச்சத்தை யார் பார்த்துக்குவாரு? கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்பதில் கொஞ்சம் கூட எனக்கு என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. இப்ப பில்டிங் சர்ச் கட்டி முடிக்க 55 லட்சம், இதை ரெனோவேஷன் பண்ணி முடிக்கும் 55 லட்சம் கர்த்தர் கொடுப்பார். உங்களை கொண்டு கூட கொடுப்பார். நீங்க இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, வேற யாரோ கொடுக்க போறாங்க. அப்போ நம்ம இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, வர்றேன். அப்போ எது ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு உங்க முன்னால ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சிட்டு, ஒருத்தருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆகுது அவ்வளோ ஒரு குடும்பம் கொடுக்கணும். யார் யார் கொடுப்பாங்க? சரி, முடிந்தவங்க யார் யாரெல்லாம் முடியுமோ நீங்கெல்லாம் ரெடி ஆயிடுங்க. எதுக்கு? ஆலய கட்டட பணிக்கு கொடுக்கறதுக்கு. வேலையை தொடங்கினா 35 நாட்களில் முடிக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணா 5 ஞாயிற்றுக்கிழமை, 6வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனைய ஆரம்பிக்கணும். அவ்வளவு துரிதமா வேலை நடக்கணும். ஜபித்து கொண்டு இருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவர் தேவாலயத்தில் பெரியவராய் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த ஆலயத்துல யாரு பெரியவர்? சொல்லுங்க, யாரு இந்த ஆலயத்துல யாரு பெரியவர்? அப்ப இந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டணும்னா அவர் பெரியவர் என்றப்போ அதிகமான கான்ட்ரிபியூஷன் யாரு கொடுக்கணும்? அவரு தான் கொடுக்கணும். அப்ப அவர் கொடுப்பாரு, அவர் பார்த்துக்குவாரு. ஆக கொஞ்சம் கூட என் மேல என்ன கிடையாது, பிரஷரே கிடையாது, அழுத்தமே கிடையாது. ஆமா, அவ்வளவு பணம் தேவை, கர்த்தர் கொடுப்பார். சரி, கவனிங்க. அடுத்த மனுஷகுமாரன் எதுக்கு ஆண்டவரா இருக்கிறாரு? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் தேவாலயத்தில் பெரியவர், 2வது அவர் யாரு? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. நல்லா கவனிங்க. சீஷர்கள் ஓய்வு நாள்ல தோட்டம் வழியா வராங்க, கதிர்களை கொய்து சாப்பிடுறாங்க. அது ஓய்வு நாள். உம்முடைய சீஷர்கள் செய்யத்தகாததை செய்கிறார்கள்னு இயேசுநாதரை குற்றப்படுத்தினாங்க பரிசேயர். அவர்களுக்கு இயேசுநாதர் தாவீதின் உதாரணத்தை எல்லாம் சொல்லி கடந்து வருகிறார். வரும் பொழுது நேரா எங்க போனாருன்னா, 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். எங்க போனாரு?
தேவாலயத்துக்கு போனார். அது என்ன நாள் சொல்லுங்க சத்தமா? ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல இயேசுநாதர் எங்க போனாரு? ஓய்வு நாள்ல இயேசுநாதர் எங்க போனாரு? 4 முறை சொல்லுங்க. ஓய்வு நாள்ல இயேசுநாதர் எங்க போனாரு? நீ எங்க போற? இன்னைக்கு பரவாயில்ல வந்துட்டுக்கிற, வராத டோக்கர் வச்ச பாரு. அன்னைக்கு ஓய்வு நாள்ல இயேசுநாதரே எங்க போனாரு? அப்ப நம்ம எங்க போனோம்? எங்க போனோம்? காதணி விழாக்கு, உட்கார வைக்கிற நிகழ்ச்சிக்கு. ஓய்வு நாள்ல இயேசுநாதர் ஜெபாலயத்துக்கு போனாரு. நம்ம எங்க போனோம்? சரி, அங்க போனா 10ஆம் வசனத்துல சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது இயேசுவை குற்றச்சாட்டும்படி, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண மனுஷனால சுகப்படுத்த முடியுமா? ஒரு சாதாரண மனுஷனால சுகப்படுத்த முடியுமா? முடியாது. அதுலயும் சூம்பின கை, விதர்ட் ஹேண்ட் அப்படின்னா இந்த சரீரத்தோட ஒட்டின்னு இருக்கும் அந்த கை. ஆனா தன்னிச்சையா அந்த கை செயல்படாது. அதான் விதர்ட் ஹேண்ட், சூம்பின கை. அப்படின்னா இந்த கையை இந்த கையால தூக்க முடியாது. எப்படி தூக்குவான் தெரியுமா? இந்த கையை கொண்டு போய் இதுக்கு சப்போர்ட் கொடுத்து இப்படி தூக்குவான். அது வழக்கமான கை மாதிரி இருக்காது. இப்படி இப்படி அதெல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த மனுஷன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனை பார்த்து, ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது நியாயமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். இயேசுநாதர் நேரடியா அவனை சுகப்படுத்தல. உங்களிடத்துல, உங்களுக்கு ஒருவனிடத்துல ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு ஓய்வு நாளிலே பள்ளத்திலே விழுந்து விட்டால், குழியிலே விழுந்து விட்டால், அந்த ஆட்டை தூக்காம இருப்பானோ? 11ஆம் வசனம். அந்த ஆட்டை தூக்கி விடாமல் இருப்பேனோ? 12ஆம் வசனத்துல, ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தவனாயிருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். சொல்லி 13ஆம் வசனத்துல, அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொத்தமாயிற்று. பரிசேயர் 14ஆம் வசனத்திலே வெளியே போய் அவரை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். இங்க எங்க நியாயம்? இவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? இவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையில நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்கலாமலும் இருப்பார். இங்க நெறிந்த நாணல் யாரு? சூம்பின கை உடையவன். இங்க மங்கி எறிகிற திரி யாரு? சூம்பின கைய உடையவன். இப்போ இவனை சுகப்படுத்துவதா சுகப்படுத்தாமல் விடுறதா? சுகப்படுத்த கூடாதுன்னு பிஷப்ங்கெல்லாம் சொல்றாங்க, ரெவரண்டுங்கெல்லாம் சொல்றாங்க. ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது? சுகப்படுத்த கூடாது பரிசேயர் சொல்றாங்க. இப்ப இவனுக்கு நியாயம் கிடைக்கணும். அவனை பொறுத்த வரையிலும் இது ஓய்வு நாளா, திங்கக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவன் கவலை கை நல்லாகணும். அவன் கவலை என்ன? அந்த கை சுகம் அடையும். இப்போ பரிசேயருடைய சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படியதா, பலியை பார்க்கிலும் இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்லி இந்த கையை சுகப்படுத்துறதா? எது கரெக்ட்? ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது சட்டம். ஆனால் பலியை அல்ல, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரே, அப்ப அவர் என்ன செய்யணும்? இந்த கைய
சுகப்படுத்தி இரக்கத்தை வெளிப்படுத்தணும். அவனை பார்த்து உன் கையை நீட்டு என்று சொன்னார். அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இதுக்கு இயேசுநாதருக்கு கிடைச்ச தண்டனை, இதுக்கு இந்த நியாய நன்மை செய்ததுக்கு, இந்த சூம்பின கையை உடையவனை சுகப்படுத்தினதற்கு இயேசுநாதருக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்ல 14ஆம் வசனத்தை. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இவர் யாரு? நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ண வந்தவர். 20ஆம் வசனத்தை பேக் டிராப்ல வச்சுக்கணும். தீர்க்க தரிசனம் சொன்ன இல்ல, என்ன அது? ஏசாயா என்ன சொன்னான்? இவர் நியாயத்துக்கு, 20 போடுப்பா, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையிலே நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்றவர் இவரு. இவர் முன்னால ஒரு சூழ்நிலை வருது, ஓய்வு நாளாக்குது, சட்ட திட்டத்தின்படி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் பலியை அல்ல, இரக்கத்தை இவர் விரும்புகிறபடியால் சூம்பின கை உடையவன் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? சுகமாக்கிட்டார். இதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய விளைவு என்னன்னா, அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, 15ஆம் வசனத்தில் இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சுத்தமாக்கி, இவ்வளவு ஓய்வு நாள்ல நடக்குது, அவர் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அதனுடைய தொடர்ச்சி ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் என்ன உரைச்சான்? இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் பரிந்து பேசுகிறவர், அட்வொகேட். நல்லா கவனிங்களேன், தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. இயேசுநாதர் பரிந்து பேசுறவர், அட்வொகேட். பிறருக்காக மட்டும்தான், தமக்காக அவர் ஒரு நாளும் வக்காலத்து வாங்கினதில்லை. அவரை அநியாயமாய் குற்றம் சுமத்தி கொண்டு போய் நிறுத்தின போது கூட மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அவர் தமது வாயை திறவாதிருந்தார். சரியா சொல்லணும்னா, ஏரோதுக்கு எரிச்சலே வந்துருச்சு. நான் நினைச்சா உன்னை காப்பாத்துவேன் தெரியுமா, டென்ஷன் ஆயிட்டு காத்தனா. ஏசுநாதர் சொன்னார், என் பிதா தான் உங்ககிட்ட என்ன குத்துக்கிறாரு, அந்த அதிகாரத்தை குத்துக்கிற. அவரு கொடுக்காத உனக்கு ஏது அதிகாரம்? அவனை பார்த்தே சொன்னார். அவர் இந்த வசனம் நிறைவேறணும். அவர் கூக்குரல் இட மாட்டார். விசாரணையின் போது தமக்காக அவர் பேச மாட்டார். தமது வாயை திறவாதிருந்தார். அதைத்தான் தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னா, இப்ப 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரையிலே நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நெறிந்த நாணல் யாரு? சூம்பின கை உடையவன். மங்கி எறிகிற திரி யாரு? சரி, அத ஜெனரலைஸ் பண்ணலாமா? நெறிந்த நாணல் யாரு? தேவை உடையவன். மங்கி எறிகிற திரி யாரு? வியாதியில் இருக்கிறவன், பலவீனத்தில் இருக்கிறவன், குறைவில் இருக்கிறவன், கஷ்டத்தில் இருக்கிறவன், வேதனையில் இருக்கிறவன், துக்கத்தில் இருக்கிறவன், கண்ணீரில் இருக்கிறவன், வறுமையில் இருக்கிறவன், கடன் பிரச்சனையில் இருக்கிறவன், கஷ்டத்தில் இருக்கிறவன், வீடு இல்லாமல் இருக்கிறவன், வஸ்திரம் இல்லாதவன் இருக்கிறவன், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறவன். இவனெல்லாம் யாரு?
நெறிந்த நாணல். இப்போ இன்னொரு பக்கம் குறையில்லை, கோட் சூட் மாட்டிக்கின்னு, அது இது சொன்னா கூட சிலர் வச்சுக்குவாங்க, பட்டுடுத்தி கொண்டு எனக்கு குறையே இல்லை, என்ன மாதிரி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்ற இன்னொரு கூட்டம். ஆண்டவர் யார் பக்கம் போறாரு? யார் பக்கம் ஆண்டவர் நிக்கிறாரு? நெஞ்ச நிமிர்த்தின நான் என்றானே அவன் பக்கமா, ஐயோ ஆண்டவர் என்றானா அவன் பக்கமா? அவர் ஏழை பங்காளி, உதவியற்றோருக்கு உதவிக்காரன், வியாதியஸ்தனுக்கு அவர் கிளையாத்தின் பிசின் தைலம், ரண வைத்தியர், மருத்துவமனையில இருக்கிறவனுக்கு அவர் பெரிய டாக்டர், வறுமையில இருக்கிறவனுக்கு தாராளமாய் அவனை ஆசீர்வதிக்கிற தாராள சம்பன்னன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். இங்க பிரச்சனை என்னன்னா, ஓய்வு நாளிலே அவர் எங்க இருந்தாரு? தேவாலயத்துல இருந்தாரு. இந்த சூம்பின கை உடையவன் எங்க இருக்கணும்? எங்க இருந்ததுனால சுகம்? சத்தமா சத்தமா. நான் வீட்லயே இருப்பேன், நான் ஆண்டவர் என் தேவையை மட்டும் சந்திச்சிடணும். மேல இருந்து என்ன சொல்றாரு? நீ எப்படின்னா கெட்டு போன்றார், வீட்டிலேயே பழப்போன்றார். என்னை தேடுகிறவர்களுக்கு நான் தென்படுகிற தேவன். தேடுறவங்களுக்கு தான், தேடுறவங்களுக்கு தான் கண்டிஷனல் பிளெஸிங். இன்னைக்கு ஓய்வு நாள், நான் ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன், ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். வந்ததுனால தான் அவர் என்னை ஆசீர்வதித்து அனுப்ப போறார். நினைச்சிருந்தா எனக்கு இருக்கிற சரீர பலவீனத்துக்கு அப்படியே பட்டுனே இருந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நேரம் இளைப்பை தாரும். ஆனா அதை உதறிட்டு ஆண்டுடைய சமூகத்துல நான் வந்ததுனால நெறிந்த நாளை போல நான் வந்திருக்கிறேன். மங்கி எறிகிற திரிய போல நான் வந்திருக்கிறேன். அவர் எனக்கு நியாயம் செய்வார், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். ஆகவே அவர் மங்கி ஏறிய திரிய அணைக்க மாட்டார், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். இப்போ 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்வளோ 20 வசனத்துல உனக்கு எனக்கு இடம் இல்லை. 20 வசனத்துல 1-20 வரை ஏசுநாதர், பரிசேயன், யூதன் எல்லாம் அவங்க தான். கடைசியா நமக்கு என்ன வந்துருச்சு? இடம் வந்துருச்சு. இந்த சூம்பின கையை உடையவன் சுகம் பெற்ற போது என்ன நடந்துச்சு? அவருடைய நாமத்தின் மேல் சொல்லுங்க, புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள். ஹல்லேலூயா. யூதர்களை காப்பாற்றுறது மாத்திரமல்ல, நம்மையும் அவர் காப்பாற்றுவார் என்று புறஜாதியார் அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில நீ என்ன நிலைமையிலே வந்திருக்கிறாய்? உன் கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உன் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே அவர் அதை அறிந்திருக்கிறார். உன் பிரச்சனை அவருக்கு தெரியும், உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும். நீ இந்த சூம்பின கையை உடையவனை போல குறைவில் வந்திருக்கிறாய் என்று அவருக்கு தெரியும். கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு வந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அவர் லீகலிஸ்டிக் பீப்புள், சட்ட திட்டத்தை பேசுகிறவர்கள் பக்கத்திலே சேர போறதில்லை. தேவையில இருக்கிற உன் பக்கத்தில் அவர் வரப்போகிறார். குறைவுகளில் வந்திருக்கிற உன் பட்சத்தில் அவர் நிற்க போகிறார். வறுமையிலே, கடன் பிரச்சனையில, வியாதியிலே, பலவீனத்திலே இருக்கிற உனக்கு துணையாய் அவர் இருக்க போகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற வரையில, உனக்கு நியாயம் கிடைக்கிற வரையில, உனக்கு நன்மை கிடைக்கிற வரையில நெறிந்த நாணலை போல இருக்கிற உன்னை அறுத்தெறிய மாட்டார். மங்கேறுகிற திரியை போல இருக்கிற உன் வாழ்க்கையை அமிழ்த்து போட மாட்டார். அவர் உனக்கு நியாயம் செய்வார். அதன் மூலமாக நீ அவர் மீது நம்பிக்கையா இருப்பாய். இதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி,
உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு நியாயம் செய்ய, உனக்கு உதவி செய்ய, உனக்கு நன்மை செய்ய உன் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உனக்கு நியாயம் செய்வது அவருக்கு பிரியம். உனக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம்.